ஹெர்முஸ் ஜலசந்திக்கு மாற்றீடாக பயன்படுத்தக்கூடிய சில பாதைகளை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஈரானும் ஹெர்முஸ் ஜலசந்திக்கு மாற்றீடாக பயன்படுத்தக்கூடிய சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் குழாய்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ள யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் மதியம் மருந்து குடித்ததற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய மிரட்டல்கள். ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்திலிருந்து வெளியேறப் போகின்றாரா? பற்றி எரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகமும் ஹைஃபா எண்ணெய் தளங்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் கொண்டு வரப்போகும் புதிய திட்டங்களும் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுகளும் லெபனான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எல்லை பிரதேசத்திற்குள் நுழைந்து ரதுவான் படையினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய வீரியமான தாக்குதல்களும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் போர் வாகனங்களும் பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்பின் பேச்சுவார்த்தை நாடகம் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி. இது ஈரான் அப்டேட்டின் 66வது காணொளியாகும். முன்னைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை பார்வையிடலாம். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் நேற்றைய தினம் மொத்தமாக 25 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டிவான் ஹோட்டலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த டிவான் ஹோட்டலிலே 3 அறைகளில் அமெரிக்க சிப்பாய்களும் அதிகாரிகளும் சிஐஏ உளவாளிகளும் தங்கியிருந்துள்ளார்கள். இவர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு மேலும் இந்த தாக்குதலிலே அமெரிக்க இராணுவத்திற்கு இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து டிவான் ஹோட்டலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் 2 ஹோட்டல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்க கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் விளைவாக 3 பகுதிகளில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் அமெரிக்க தூதரகத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 வாகனங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று பக்தாத் விக்டோரியா தளத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யாருமே இல்லாத பேய் தளமாக மாறியிருக்கக்கூடிய விக்டோரியா தளத்தின் 2 பிரதேசங்களில் தீப்பரவலும் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய பயங்கரவாதிகளுடைய 12 தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நேற்றைய தினம் மொத்தமாக 74 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக 55 தரைவழி தாக்குதல்களையும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 19 தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஹைஃபா, நஹரியா, கலிலே ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் ஹைஃபா பிரதேசத்திலே 4 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அதே போன்று கலிலே பிரதேசத்தில் இருக்க கூடிய 3 கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் 2 வாகனங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு தரைவழி தாக்குதல்களிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு அதிகளவான இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள். மேலும் நள்ளிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மெரோன் அல் ராஸ் எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான ரத்வான் போராளிகள் களமிறங்கி லெபனானினுடைய மெரோன் அல் ராஸ் கிராமத்தினுடைய எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ரத்வான் படைப்பிரிவினர் எல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சுரங்கப்பாதைகள் வழியாகவே குறித்த பிரதேசத்தை அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் எதிர்பாராத நேரத்தில் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலின் விளைவாக குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதலின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கைப்பற்றுவதற்கும் பணைய கைதிகளாக பிடிப்பதற்கும் முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இந்த ஹெனிபல் தாக்குதலின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று களமிறங்கிய ரத்வான் படைப்பிரிவின் போராளிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே மெரோன் அல் ராஸ் பிரதேசமாகும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நகரமான மெச்சூலா நகரத்திற்கு அருகாமையிலேயே மெரோன் அல் ராஸ் எல்லை பிரதேசமும் காணப்படுகின்றது. குறித்த எல்லை பிரதேசத்தில் தான் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் ஊடுருவி இந்த வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய முக்கியமான விடயம்
என்னவென்றால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் அனைத்தும் அளிக்கப்பட்டு விட்டதாக கடந்த வருடமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. ஆனால் இவ்வாறு அளிக்கப்பட்டதாக கூறப்பட்ட சுரங்கப்பாதைகளை பயன்படுத்திய ரதுவான் படைப்பிரிவினர் நுழைந்து தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு தைபா மற்றும் காண்டாரா பிரதேசங்களிலே மேற்கொள்ளப்பட்ட தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கவசப்படைகளை இலக்கு வைத்து வீரியமான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் மொத்தமாக நேற்றைய தினம் மாத்திரம் 19 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் நேமர் போர் வாகனம் ஒன்றையும் அளித்துள்ளார்கள். அத்தோடு கடந்த 4 வாரத்திற்குள் மாத்திரம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலுக்கு எதிராக 5000க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த ஏவுகணை தாக்குதலின் விளைவாக வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 32 பிரதேசங்கள் நகரங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் 290க்கும் அதிகமான கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் 70,000க்கும் அதிகமான மக்கள் வடக்கு பிரதேசத்திலிருந்து தெற்கை நோக்கி இடம்பெயர்ந்திருப்பதாகவும் 30,000 தொடக்கம் 40,000க்கும் அதிகமான மக்கள் வடக்கு பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விற்றே வெளியேறிவிட்டதாகவும் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த ஏவுகணை தாக்குதலினால் மாத்திரம் வடக்கு பிரதேசத்திலே $4 பில்லியன் அதிகமான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்டரோஃப் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு சர்வதேச ரீதியில் பல நாடுகளிலே எரிபொருள் தட்டுப்பாடானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஆஸ்திரேலியாவிலே பல எரிபொருள் நிலையங்கள் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. பிரான்சிலும் தற்போது பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகளவான ஐரோப்பிய நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று கிழக்காசிய நாடுகளிலும் எரிபொருள் தட்டுப்பாடானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. மேலும் இன்னும் 2 வாரத்திற்குள்ளே எரிபொருள் தட்டுப்பாடானது உலகின் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிடும் என்றும் பல ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு அமெரிக்காவிலே விமானங்களுக்கு தேவையான எரிபொருள் பற்றாக்குறையும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல நாடுகளில் விமான சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன அல்லது குறைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலாத்துறையானது முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் இத்தாலியின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உண்மையில் நாங்கள் தற்போது தூக்கத்தை இழந்து விட்டோம். எங்களால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. வருகின்ற வாரங்களில் என்ன நடக்கும் என்பது பற்றி அச்சம் அதிகரித்து விட்டது. பொருளாதாரம் மற்றும் எங்களுடைய அன்றாட வாழ்வில் ஏற்பட போகும் சிக்கல்களை நினைத்து நாங்கள் அச்சப்படுகின்றோம். நாங்கள் இந்த போரை ஆதரிக்கவில்லை. நாங்கள் இந்த போரை விரும்பவில்லை. இது எங்களுடைய போரும் அல்ல. அதே நேரம் இந்த போரானது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கப் போகின்றது என்பது இந்த போரினுடைய கால அளவானது வலிமையானவர்களுடைய சக்தியை பொறுத்து தீர்மானிக்கப்படாது. மாறாக எதிர்ப்பினுடைய சக்தியிலேயே தங்கியுள்ளது. ஈரான் உக்ரைனை விட மிகப்பெரிய நாடாகும். அதிகளவான மக்கள் தொகை கொண்ட நாடாகும். பல்லாயிரம் வருடங்களுக்கு மேலான வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய நாடாகும். மேலும் இந்த போரினுடைய கால அளவை ஈரான் தான் தீர்மானிக்கப் போகின்றது என இத்தாலியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து பாகிஸ்தானை மையமாக வைத்து டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை நாடகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் அமெரிக்காவோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவில்லை. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவில்லை. பாகிஸ்தானிய இடைத்தரகர்கள் மூலமாக அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளுக்கு வருமாறு கோரிக்கைகளை முன்வைக்கின்றது. பாகிஸ்தானை மத்தியஸ்தமாக வைத்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கின்றது. அதே நேரம் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாகவே இருக்கின்றோம். இந்த உலகிலே தற்போது அமெரிக்காவினுடைய கருத்துக்களை யாரும் நம்புவதில்லை. மேலும் இந்த பேச்சுவார்த்தை சூழ்ச்சி திட்டங்களுக்குள் ஏமாறுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. அண்டை நாடுகள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்துவதும் அவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் பாராட்டுக்குரியது. இருப்பினும் அண்டை நாடுகள் இந்த பிராந்தியத்தில் யார் போரை ஆரம்பித்தார்கள் என்பதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பிராந்திய போரை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை. இதனால் யாரும் ஈரானுக்கு எதிராக அழுத்தங்களை வழங்குவதற்கு முன்வர வேண்டாம். நீங்கள் பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவதாக இருந்தால் இந்த போரை ஆரம்பித்தவர்களுக்கு அழுத்தங்களை வழங்கிக் கொள்ளுங்கள். பாகிஸ்தானிலே நடைபெற்ற கலந்துரையாடல்கள் அவர்கள் உருவாக்கிய கட்டமைப்புக்குள் மேற்கொள்ளப்பட்டவை. இந்த கட்டமைப்புக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. மேலும் அண்டை நாடுகள் போரை ஆரம்பித்தவர்களுக்கு எதிராக அழுத்தங்களையே வழங்க வேண்டும். மேலும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் தெளிவாகவே இருக்கின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனால் இந்த அமெரிக்க தளங்களை முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பை இதன் மூலமாக உறுதி செய்ய முடியும். மேலும் நாங்கள் எங்களுடைய இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்ளும் வரை எதனையும் நிறுத்தப் போவதில்லை. அதே போன்று ஈரானியர்கள் ஒரு பொழுதும் சரணடைய மாட்டார்கள் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முன்மொழிவுகள் ஈரானிய பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது முழுமையாக ஈரானின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு கப்பல்களும் ஈரானுக்கு வரிகளை செலுத்த வேண்டும். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கட்டணங்கள், பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கட்டணங்கள், கடல்வழி போக்குவரத்து கட்டணங்கள் என சில கட்டணங்களை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடக்கக்கூடிய நாடுகள் ஈரானுக்கு வழங்க வேண்டும். மேலும் ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஈரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கான அனுமதியை ஈரான் முழுமையாக வழங்கும். இவ்வாறு சில முக்கியமான தகவல்களை, முக்கியமான நிபந்தனைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய முன்மொழிவையே தற்போது பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார்கள். இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பது தொடர்பாகவும் இதன் விளைவுகள் பற்றியும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எரிபொருள் வெளியேற்றத்தினாலும், உணவுப் பொருட்களுடைய வெளியேற்றத்தினாலும், தட்டுப்பாடுகளினாலும் பிற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் துன்பப்படுவதில் எங்களுக்கு எந்தவிதமான மகிழ்ச்சியும் இல்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இழுத்து மூடி பிற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்த வேண்டும் என்கின்ற தேவை எங்களுக்கு இல்லை. அதே நேரம் இந்த நாடுகள் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானிய மக்களை இனப்படுகொலை செய்கின்றது. எங்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று குவிக்கின்றது. ஈரான் முழுவதும் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இவ்வாறு எங்களுடைய பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படும் சந்தர்ப்பத்தில், எங்களுடைய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய மக்கள் வெளியேற்றத்தினாலும், உணவு பற்றாக்குறையினாலும், உணவு வெளியேற்றத்தினாலும் பாதிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற கருத்துக்களை எங்களுக்கு முன்வைக்க வர வேண்டாம். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எங்களுடைய மக்களை கொன்று குவிக்கும் போது உங்களுடைய மக்கள் எரிபொருள் வெளியேற்றத்தினாலும், உணவு பற்றாக்குறையினாலும், உணவு வெளியேற்றத்தினாலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுக்களை எங்களுக்கு முன்வைக்க வர வேண்டாம். இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. உங்களுடைய நாட்டு மக்கள் எரிபொருள் வெளியேற்றத்தினாலும், உணவு பற்றாக்குறையினாலும், உணவு வெளியேற்றத்தினாலும் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு யார் காரணம் என்பதனை நீங்கள் அனைவரும் முழுமையாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமை உங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஏற்படுவதற்கு யார் காரணம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அதற்கமைவாக நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது அதிகளவான ஈரானினுடைய நட்பு நாடுகளும், ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்டிருக்காத நாடுகளும் ஈரானுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டிருப்பதனால் எங்களுடைய நாட்டு மக்கள் அவதிப்படுகின்றார்கள். தயவு செய்து எங்களுடைய கப்பல்களை மாத்திரம் அனுப்பிவிடுங்கள் என கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். மேலும் இவ்வாறு கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடியவர்களுக்கே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த பதில்களை வழங்கியுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிராகவும் அனைவரும் அணிதிரள வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை ஈரான் வழங்கி வருகின்றது. ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்டிருக்காத நாடுகளை ஒரு புதிய உலக ஒழுங்கை நோக்கி நகருமாறு ஈரான் உச்ச அழுத்தங்களை வழங்குகின்றது. எனவே இதற்கு முன்பிருந்ததை போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இதற்கு பிறகு இருக்காது. இந்த உலகம் இதற்கு முன்பிருந்ததை போன்று இதற்கு பிறகு இருக்காது. குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியம் இதற்கு முன்பிருந்ததை போன்று இதற்கு பிறகு இருக்காது. நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை முழுமையாக மாற்றுவோம் என நெட்டன்யாஹூ குறிப்பிட்டார். ஆனால் உண்மையில் தற்போது ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை மாற்றி வருகின்றது. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அடிமைகளுக்கு சிறந்த பாடத்தினை கற்பித்து வருகின்றது. அல்-அக்ஸா வெள்ளப்போரினுடைய நோக்கங்களில் ஒன்றான மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை இந்த ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பிடமிருந்து மீட்டெடுக்கக்கூடிய வேலை திட்டத்தை ஈரான் கச்சிதமாக மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து நேற்றிரவு மருந்து குடிக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்த கருத்துக்களையும், போலியான பேச்சுவார்த்தை நாடகங்கள் தொடர்பான கருத்துக்களையும் முன்னைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது மதிய மருந்து குடித்ததற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். நாங்கள் ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தை அவசரமாக அடைய வேண்டும். ஈரான் நிபந்தனைகளை ஏற்று ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் முழுமையாக திறக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் இதுவரைக்கும் மேற்கொள்ளாத தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஈரானின் மின்சக்தி கட்டமைப்புகளையும், எரிசக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். காக்தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை முழுமையாக அழிப்போம். 47 வருடமாக இருக்கக்கூடிய ஈரானிய பயங்கரவாத அரசை பழிவாங்கும் நோக்கத்தோடு ஈரானை முழுமையாக அழித்து விடுவோம். இவ்வாறு ஈரானை முழுமையாக அழித்து இந்த போரை நிறுத்தி விடுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்.
அதாவது முட்டாள் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளையும் எண்ணெய் தளங்களையும் முழுமையாக அழித்ததற்கு பின்பு இந்த போரை நிறுத்திவிட முடியும் என நினைக்கின்றார். மேலும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு நாங்கள் ஈரானை முழுமையாக அழித்து விட்டோம், தற்போது போர் முடிவடைந்து விட்டது என்று அறிவிப்பதற்கும் நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம் என்று அறிவிப்பதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்கின்றார். உண்மையில் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரான் வாய்மூடி மௌனமாக இருக்காது. மேலும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு இந்த போரினுடைய அடுத்த கட்டம் ஆரம்பிக்க மேலும் இவை தொடர்பாக அமெரிக்க ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமும் அணிதிரள்வதனை ஈரான் கச்சிதமாக தடுத்து நிறுத்தியுள்ளது. ஈரானிடம் இருக்கக்கூடிய திறன்களை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான அணிதிரட்டல்களை முழுமையாக நீக்கியுள்ளது. இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு இரண்டு வாய்ப்புகளே இருக்கின்றன. ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல்களை வீரியப்படுத்தி போரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும், அல்லது ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அமெரிக்காவினுடைய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இன்று மதியம் வேளையில் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் ஹைஃபா பிரதேசத்திலே 6 பகுதிகளில் வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. ஹைஃபா எண்ணெய் தளங்கள் முழுமையாக தீப்பற்றி எரிந்தன. அதே போன்று ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 தளங்களும் அழிக்கப்பட்டிருந்தன. அடுத்து ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு மாற்றீடாக பயன்படுத்தப்படக்கூடிய சில மாற்றீட்டு வழிகளையும் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் ஹப்ஷான் மற்றும் ஃபுஜைராவுக்கு இடையிலான எண்ணெய் குழாய்களை பயன்படுத்துகின்றது. இவ்வாறு ஹப்ஷானிலிருந்து எண்ணெயை ஃபுஜைரா துறைமுகத்திற்கு கடத்தி ஃபுஜைரா துறைமுகத்திலிருந்து அதனுடைய நட்பு நாடுகளுக்கு வழங்குவதற்கு முயற்சி செய்கின்றது. குறித்த வரைபடத்தில் இந்த குழாய்களை அவதானிக்க முடியும். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு மாற்றீடாகவே இந்த குழாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்படியான நிலைமையில் குழாய்களுடைய முக்கியமான தளம் ஒன்று இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் தற்போது குறித்த தளத்தினுடைய செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் குறித்த குழாய்களை முழுமையாக அழிப்பதற்கான தாக்குதல்களையும் ஈரான் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. அதே போன்று ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டிருப்பதனால் சவுதி அரேபியா அதனுடைய கிழக்கு பிரதேசத்திலிருந்து மேற்கை நோக்கி எண்ணெய் குழாய்களை பயன்படுத்தி அதிகளவான எண்ணெய்களை செங்கடல் பிரதேசத்தை நோக்கி நகர்த்துகின்றது. குறித்த வரைபடத்திலே சவுதி அரேபியா எவ்வாறு கிழக்கு பிரதேசத்திலிருந்து செங்கடல் பிரதேசம் வரையில் எண்ணெய் குழாய்கள் மூலமாக எண்ணெயை நகர்த்துகின்றது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டதிலிருந்து ஒரு நாளைக்கு 6 மில்லியன் பீப்பா எண்ணெயை குறித்த எண்ணெய் குழாய்கள் வழியாக சவுதி அரேபியா உந்துவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைக்கு அமைவாக எண்ணெய் வெளியேற்றத்தினை ஓரளவாவது கட்டுப்படுத்துவதற்காகவே சவுதி அரேபியா இந்த மாற்றீட்டு வழிகளை பயன்படுத்தி எண்ணெயை நகர்த்துகின்றது. இருப்பினும் நெடுநாட்களுக்கு இவற்றை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த எண்ணெய் குழாய்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போரிலே சவுதி அரேபியா நேரடியாக களமிறங்கினால் அல்லது ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் சவுதி அரேபியாவின் குறித்த எண்ணெய் குழாய்களை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த எண்ணெய் குழாய்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது இலகுவானதாகும். 2 பிரதேசங்களில் 2 ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டால் குறித்த எண்ணெய் குழாயானது 3 மாதங்களுக்கு முழுமையாக இழுத்து மூடப்பட்டுவிடும். எனவே யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த மாற்றீட்டு வழிகளையும் சிதைப்பதற்கு திட்டமிட்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.